السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصليه الكريم أما بعد. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக்கியவனாக, மேலும் அவனுடைய சாந்தியும் சமாதானமும் மற்றா கருணையும் நம் உயிரினும் மேலாக நேசிக்கக்கூடிய எம்பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய அடிச்சுவடுகளை அப்படியே அச்சுக பிசகாமல் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் மீதும், தாபியன்கள் மீதும், இன்னும் குறிப்பாக இந்த தராவினுடைய தொழுகையை ஜமாஅத்தோடு தொழுதவர்களாக அமர்ந்திருக்கக்கூடிய உங்கள் மீதும், நம் அனைவருடைய குடும்பத்தார்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக நீண்ட ஒரு சிறு பிரார்த்தனையோடு எனது இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்குரித்தான உறவுகளே, பெண்களே, நம்மெல்லாம் ரமலான் மாதத்தை எப்படி கழிக்க வேண்டும் என்கின்ற ஒரு தலைப்பின் கீழே மூன்றாவது தொடரை பார்க்க இருக்கிறோம். அன்பிற்குரித்தான உறவுகளே, இதற்கு முன்னால் ரமலான் மாதத்தை கழிப்பதற்கு நாம் என்னெல்லாம் செய்ய வேண்டும்? முதலாவது விஷயம் நிய்யத் வைக்க வேண்டும். இரண்டாவது விடயம், இந்த ரமலான் மாதம் நமக்கு கிடைத்ததற்காக வேண்டி நாம் அல்லாஹ்விற்கு அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும். அதே மூன்றாவது விடயம், இந்த ரமலான் மாதத்தில் நாம் காலடி எடுத்து வைத்த பின் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பாவ மன்னிப்பு தேட வேண்டும். பாவ மன்னிப்பு தேடுவதன் மூலமாக அல்லாஹ் என்ன பண்ண நம்முடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்கின்ற ஒரு தலைப்பின், அதாவது 3 விடயங்களை பார்த்தோம் இந்த ரமலான் மாதத்தை எப்படி கழிக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில். அடுத்ததாக 4வது விடயம் என்னவென்று சொன்னால், இந்த ரமலான் மாதத்திலே நாம் செய்ய வேண்டிய கழிக்க வேண்டிய 4வது விடயம் என்னன்னு சொன்னால், நம்முடைய தொழுகையை நாம் பாதுகாத்துக் கொள்வது. நம்முடைய தொழுகையை நாம் பாதுகாத்துக் கொள்வது. ஏனென்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவே அப்படி தான் சொல்கிறான். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், உங்களுடைய தொழுகையை பாதுகாத்து கொள்ள வேண்டும். உங்களுடைய தொழுகையை நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதாகத்தான் என்ன பண்ணுறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான். எப்படி சொல்கிறான்? ஹாஃபிது அலஸ் ஸலவாத், ஹாஃபிது அலஸ் ஸலவாத், உங்களுடைய தொழுகையை நீங்கள் பேணி பாதுகாத்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். வகூமு லில்லாஹி கானிதீன், நீங்கள் சஃபுல நின்றீங்க அப்படின்னு சொன்னால், அல்லாஹ்விற்கு முன்னாடி நீங்கள் நின்று விட்டீர்கள் என்று சொன்னால், என்னை படைத்த என்னுடைய என்னை பார்க்கின்றான், என்னை படைத்த என்னுடைய இறைவன் என்னை பார்க்கின்றான் என்பதை அஞ்சி நீங்கள் நேர்த்தியான முறையிலே இறை அச்சத்தோடு தொழுவுங்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வசனத்திலே சொல்லுகிறான். அண்ணலம் பெருமானார் சொல்லும் பொழுது கூட அழகாக சொன்னார்கள், இல்லம் தக்குன் தராஹு ஃபஇன்னஹு யராக். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், சஃபுல நின்றீங்க அப்படின்னு சொன்னால், தொழுவதற்காக வேண்டி தக்பீரை கட்டிவிட்டீர்கள் என்று சொன்னால், நீங்கள் அல்லாஹ்வை பார்ப்பதை போன்று வணங்க வேண்டும். நீங்கள் அல்லாஹ்வை பார்ப்பதை போன்று வணங்க வேண்டும். இல்லம் தக்குன் தராஹு ஃபஇன்னஹு யராக், நீங்கள் அவனை பார்க்க முடியாது, உங்களால் பார்க்க முடியாவிட்டாலும் ஃபஇன்னஹு யராக், அவன் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறான். அந்த இறைவன், நம்மை படைத்த இறைவன், நம்மை படைத்த அந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்கின்ற அச்சத்தோடு பயத்தோடு நீங்கள் தொழுகையில் நின்றீர்கள் என்று சொன்னால், அந்த எண்ணத்தோடே உங்களுடைய தொழுகையை அந்த எண்ணத்தோடு நீங்கள் தொழுகுங்கள். அதனால் அப்படி தொழுதீர்கள் என்று சொன்னால், அல்லாஹ்விற்கு பயந்து அல்லாஹ்விற்கு அஞ்சி நீங்கள் தொழுகையில் நிற்கும் பொழுது சரியான நிய்யத்தோடு சரியான எண்ணத்தோடு என்னை இறைவன் பார்க்கின்றான், என்னை படைத்த என்னுடைய எஜமானன் பார்க்கின்றான் என்கின்ற எண்ணத்தோடு நின்றோம் என்று சொன்னால், அதுதான் நம்முடைய தொழுகையை பேணி பாதுகாத்துக் கொள்வது. அதுதான் நம்முடைய தொழுகையை பாதுகாப்பதாக இருந்து கொண்டிருக்கிறது. தொழுகையை பாதுகாப்பது என்பது, அதாவது தொழுகையை தொழுவது என்பது, தொழுகையை குஷூவோடு இறையச்சத்தோடு அல்லாஹ்வின் மீது உண்டான பயத்தோடு தொழுதோம் என்று சொன்னால், அதுதான் முஃமினுடைய பண்பு என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எப்படி சொல்கிறான் அல்லாஹ் தஆலா? கத் அஃப்லஹல் முஃமினூன், முஃமின்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். எப்படிப்பட்ட முஃமின்கள் அப்படின்னு சொன்னா, அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷியூன், அவர்கள் நின்றாங்க அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் தனக்கு கடமையாக்கி அந்த தொழுகையில் அவர்கள் நின்று விட்டார்கள் என்று சொன்னால், என்னை படைத்த என்னுடைய இறைவன் என்னை பார்க்கிறான் என்கின்ற இறையச்சத்தோடு உள்ளச்சத்தோடு நிற்பார்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். இவர்கள் தான் முஃமின்கள் என்பதாகவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அருள்மறையாம் பொதுமறையிலே சொல்லி காட்டுகிறான். இது குறித்தான உறவுகளே, நாமெல்லாம் தெரிந்திருப்போம், நாமெல்லாம் அறிந்திருக்கிறோம் ஜமாஅத்தினுடைய தொழுகையினுடைய சிறப்புகள் என்ன, ஜமாஅத்தினுடைய தொழுகையினுடைய சிறப்புகள் அந்தஸ்துகள் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை நாமெல்லாம் அறிந்திருக்கிறோம். அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நாம் தொழுகக்கூடிய தொழுகையாக இருக்கிறது இல்லவா, நம்ம தொழுகக்கூடிய தொழுகை நம்முடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியதாக இருக்கிறது சரியான முறையிலே தொழுதால். அதனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அஸ்ஸலவாத்து ஹம்ஸுன் வல் ஜும்அத்து இலல் ஜும்ஆ வ ரமலானு இலா ரமலான் முகஃபிராத்து மா பைனஹுன்ன இதஜ்துனிபத்தில் கபாயிர். அதாவது 5 வக்து தொழுகைகளும், 5 வக்து நாம் தொழக்கூடிய 5 வக்து ஃபர்தான தொழுகை இருக்குதா இல்லையா, அதுவும் வல் ஜும்அத்து இலல் ஜும்ஆ, ஒரு ஜும்ஆவிலிருந்து இன்னொரு ஜும்ஆ, ஒரு வாரம் ஜும்ஆவிலிருந்து மற்றொரு வாரம் ஜும்ஆ, வ ரமலானு இலா ரமலான்,
ரமலான், ஒரு ரமலான் இருந்து மற்றொரு ரமலான் முகஃபிராத்து மா பைனஹுன்ன இதஜ் துனிபத்தில் கபாயிர், அதற்கு மத்தியில் உள்ள சிறு பாவங்களை மன்னிக்கக்கூடியதாக இருக்கிறது, பெரு பாவங்கள் அவனிடத்தில் ஏற்படாமல் இருந்தாலே தவிர என்பதாக அதனால பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப நம்முடைய தொழுகை என்பது நாம் சரியான முறையிலே தொழுதோம் என்றால் அது நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு ஒரு வழியாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அருள்மறையாம் பொதுமறையை சொல்லும் பொழுது அழகாக சொல்லுகிறான், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். இது குறித்தான உறவுகளே, இந்த வசனத்தின் மூலமாக நம்மால் ஒரு விஷயத்தை விளங்க முடியும். என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா என்ன சொல்லுகிறான், உங்களை நிச்சயமாக தொழுகை உங்களை என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா அருவருக்கத்தக்க மானக்கேடான விஷயங்களிலிருந்து பாதுகாக்கும், தடுக்கும் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். இது குறித்தான உறவுகளே, நாம் எல்லாம் தொழுது கொண்டு இருக்கிறோம். அல்லாஹ் நமக்கு கடமையாக்கிய வக்திலிருந்து, சுன்னத்திலிருந்து, நஃபீலிலிருந்து அனைத்து வக்துகளையும் அனைத்து தொழுகைகளையும் நாம் தொழக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்படி நாம் தொழக்கூடிய தொழுகைகள், அப்படி நாம் செய்யக்கூடிய அந்த இபாதத்துகள் நம்மை பாவத்தை விட்டு தடுக்கிறது என்று சொன்னால், நம்மை பாவத்தை விட்டு, ஆபாசமான பேச்சுக்களை விட்டு, ஆபாசமான படங்களை பார்ப்பதை விட்டு, தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடுவதை விட்டு இந்த விஷயங்கள் நம்மை தடுக்கிறது என்று சொன்னால், தொழுகை நம்மை தடுக்கிறது என்று சொன்னால், அந்த தொழுகை தான் உண்மையான தொழுகையாக இருக்கிறது. யார் தொழுது கொண்டும் பாவத்தை செய்யக்கூடியவராக இருக்கிறாரோ, யார் தொழுது கொண்டும் பாவத்தில் ஈடுபடக்கூடியவராக இருக்கிறாரோ, நிச்சயமாக விளங்கிக் கொள்ளுங்கள், நம்முடைய தொழுகை இன்னும் சரியாகவில்லை, நம்முடைய தொழுகை இன்னும் சரியாகவில்லை என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் தஆலா அப்படிதான் சொல்லுகிறான், தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், உங்களுக்கு மானக்கேடான அருவருக்கத்தக்க விஷயங்களிலிருந்து உங்களை தடுக்கும், அதுதான் தொழுகை என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். அப்படி என்றால் பாவ செயலில் இருந்து நம்மளை பாதுகாக்கக்கூடியதுதான் உண்மையான தொழுகையாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பில் குறித்தான உறவுகளை, அடுத்ததாக தொழுகையினுடைய ஜமாஅத்தினுடைய தொழுகையினுடைய சிறப்பை குறித்து அண்ணலம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது அழகாக சொல்கிறார்கள், ஸலாத்துல் ஜமாஅத்தி தஃதுலு ஸலாத்துல் ஜமாஅத்தி அஃதலு மின் ஸலாத்தில் ஃபத்தி பி 27 தரஜா. அதாவது ஜமாஅத்து தொழுகை என்பது, நீங்கள் ஜமாஅத்தோடு தொழுவது என்பது தனியாக தொழுவதை விட 27 மடங்கு அதிக நன்மைகளை பெற்று தரும் என்பதாக அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். இன்றைக்கு குறித்தான உறவுகளே, இந்த ஹதீஸின் மூலமா இன்றைக்கு நம்ம என்ன விளங்கிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, நம்ம தொழுகையினுடைய அதாவது பள்ளிவாசலுடைய வக்து முடிஞ்சாலும் வந்து 2வது வக்து போட்டு தொழுதுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறது. நான் அதை தவறென்று சொல்லவில்லை, அப்படி தொழுகலாம். ஆனால் இன்றைக்கு அது எப்படி மாறிடுச்சு அப்படின்னு சொன்னா, நமக்கு நேரம் கிடைக்கும், தொழுவதற்குண்டான வாய்ப்பு இருக்கு, அப்பயும் அந்த நேரத்தை பிற்படுத்தி நாம் வந்து 2வது ஜமாத் போடக்கூடியவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு நடந்த சம்பவம் மனவேதனையாக இருக்குது. அதை பார்க்குறப்ப என்ன அப்படின்னு சொன்னால், மகரிப்ல ஒரு இது நடக்குது, ரெண்டாவது தொழுகை. என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு மனிதர் வருகிறார், ஒரு சகோதரர் வந்து என்ன பண்ணுறார் அப்படின்னு சொன்னால் தக்பீர் கட்டி தனியாக தான் தொழுகிறாரு. அவரோட பின்னாடி ஒரு 3 பேர் வராங்க, 3 சகோதரர்கள் அவரோட பின்னாடி வந்து அவர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் தொட்டு விட்டு பின்னாடி நிற்கிறாங்க. முன்னாடி நிற்கக்கூடிய சகோதரருக்கு ஒன்றுமே தெரியல, அவர் எதுக்கு தொடுறாரு, அவர் எதுக்கு தட்டுறாரு அப்படிங்கிற ஒன்றுமே தெரியல. பின்னாடி 3 பேர் தக்பீர் கட்டிட்டாங்க ஜமாத்தோட சேர்ந்து தொழுகிறதுக்கு. எந்த தொழுகை? மகரிபினுடைய தொழுகை. அந்த சகோதரருக்கு எதுவுமே தெரியவில்லை, அவர் வாயை தொடர்ந்து ஓதவும் இல்லை, வாயை தொடர்ந்து தக்பீர்களும் சொல்லவும் இல்லை. அவர் அப்படியே தொழுது கொண்டே இருக்கிறார். பின்னாடி இவருடைய அசைவுகளை வச்சு பின்னாடி தொழுதுகிட்டு இருக்காங்க. இவருடைய அசைவை பார்த்து மட்டும் பின்னாடி 3 நபர்கள் தொழுது கொண்டு இருக்கிறார்கள். அன்பே குறித்தான உறவுகளே, அந்த தொழுகை அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுமா? அது சந்தேகம்தான். அதை நான் ஏற்றுக்கொள்ளப்படாது என்று சொல்லவில்லை. ஆனால் மகரிபினுடைய தொழுகை எப்படி தொழுக வேண்டும்? சப்தமிட்டு அழகாக சப்தமிட்டு ஓத வேண்டும். சூரா, அதாவது சூரா ஃபாத்திஹாவையும் துணை சூறாக்களையும் சப்தமிட்டு ஓதுவதுதான் மகரிபினுடைய தொழுகை. அதுதான் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்தது. ஆனால் இன்றைக்கு பார்க்கும் பொழுது எப்படி ஆகிவிட்டது? இதுதான் 2வது ஜமாஅத்தின் மூலமாக வந்த விளைவாக இருக்கிறது. 2வது ஜமாஅத் போடலாம், அதற்கு தகுந்த காரணங்கள் இருக்க வேண்டும். தகுந்த காரணங்கள் இல்லை என்று சொன்னால் அந்த ஜமாஅத்தும் ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதாக ஹதீஸ்களிலே நம்மால் பார்க்க முடியாது. அன்பிற்குரித்தான உறவுகளே, நம்ம தான் ஜமாஅத்தோடு தொழுவதற்காக வேண்டி பள்ளிவாசலில் என்ன டைம் வச்சிருக்கிறாங்களோ அந்த டைமோடு தொழுவதற்கு நாமெல்லாம் அதிகமான முயற்சிகள் எடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். என்பதற்குரித்தான உறவுகளே, இந்த தொழுகை என்பது நம்முடைய எல்லா பாவங்களையும் கரைத்து ஓட்டக்கூடியதாக இருக்கிறது. அண்ணலம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லுகிறார்கள், உங்களில் ஒருவருடைய வீட்டிற்கு முன்னால் ஒரு ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது என்றால், உங்களில் ஒருவரின் வீட்டுக்கு முன்னால் ஒரு ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது, அதில் ஒரு மனிதர் தினமும் 5 முறை குளித்தார் என்று சொன்னால் அவருடைய உடம்பிலே அழுக்கு தங்குமா என்பதாக அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள். உடனே சஹாபா பெருமக்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வினுடைய தூதரே, அவருடைய உடம்புல எப்படி அழுக்கு தங்கும்? அவர் தான் ஒரு நாளைக்கு 5 முறை குளிக்கிறார் என்பதாக சஹாபா பெருமக்கள் சொன்னவுடன் அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், மஸலுல்லதி
அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஃபதாலிக மஸலு ஸலவாத்தில் ஹம்ஸி யம்ஹுல்லாஹு பிஹின்னல் ஹதாயா. அதாவது இதே போன்றுதான் நீங்கள் ஒவ்வொரு நாளும் தொழக்கூடிய 5 வக்து தொழுகை இருக்கிறதா இல்லையா, ஃபர்லான தொழுகை இருக்கிறதா இல்லையா, இந்த 6லே எப்படி ஒருவனுடைய அழுக்குகள், ஒருவனுடைய அந்த அசுத்தங்கள் அடித்து செல்லப்படுகிறதோ அதே போன்று ஒருவனுடைய அவன் 5 வக்து தொழுவக்கூடியவனுடைய பாவங்கள் அடித்து செல்லப்படுகிறது என்பதாக அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அன்பிற்குரித்தான உறவுகளே, யாராக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட மனிதராக இருந்தாலும் சரி, அவர் ஜமாஅத்தோடு தொழுவது கடமையாக இருக்கிறது. இது நம்மால் எப்படி விளங்க முடிகிறது? அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வருகிறார். எப்படிப்பட்ட மனிதர் அப்படின்னு சொன்னா, கண் தெரியாத ஒரு மனிதர் வருகிறார். அல்லாஹ்வினுடைய தூதரே, மனிதர் வந்து அல்லாஹ்வின் தூதரிடத்தில் கேட்கிறார், அல்லாஹ்வினுடைய தூதரே, எனக்கு கண்கள் தெரியாது, என்னால் பள்ளிவாசலுக்கு வருவதற்கு சிரமமாக இருக்கிறது, பள்ளிவாசலுக்கு வர முடியல, நான் ஒருத்தரை அழைத்து அவர் என்னை கூப்பிட்டு வந்து விடுவதாக இருக்கிறது, இதனால் எனக்கு கஷ்டமா இருக்குது, நான் வீட்டில் தொழுதுக்கலாமா என்பதாக கேட்கிறார். உடனே அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே கேள்விதான் கேட்டார்கள், அத்தஸ்மஉன் நிதா, உன்னுடைய காதுகளிலே அதான் சொல்வது, பாங்கு சொல்வது விழுகிறதா என்பதாக கேட்டவுடன் அவர் சொல்கிறார், அல்லாஹ்வினுடைய தூதர், என்னுடைய காதிலே கேட்கிறது, என்னுடைய காதிலே அந்த சத்தம் கேட்கிறது என்பதாக சொன்னவுடன் அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நீ பள்ளிவாசலுக்கு வருவதை தவிர உனக்கு வேறு எந்த சலுகையும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இருப்பதாக நான் காணவில்லை என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அன்பிற்குரித்தான உறவுகளே, தகுந்த காரணம் இருக்கிறது. சரியான காரணத்தோடு ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், எனக்கு கண்கள் தெரியாது என்பதாக கேட்கிறார். ஆனால் அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உனக்கு பாங்கினுடைய சத்தம் கேட்டது என்று சொன்னால் நீ பள்ளிவாசலுக்கு வந்து ஜமாஅத்தோடு தொழுவது உன் மீது கடமை என்பதாக சொன்னார்கள். அன்பிற்குரித்தான உறவுகளே, அப்ப நம்ம ஜமாஅத்தோடு தொழுவது நம் மீது கடமையாக இருக்கிறது, தகுந்த காரணங்கள் இருந்தாலே தவிர என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இது 4வது விடயமாக இருக்கிறது. 5வது விடயம் என்னவென்று சொன்னால், நாம் வைக்கக்கூடிய இந்த ரமலான் மாதத்தினுடைய நோன்பை நாம் பாதுகாப்பாக வைக்க வேண்டும். நாம் வைக்கக்கூடிய இந்த ரமலான் மாதத்தினுடைய நோன்பை நாம் பாதுகாப்பாக வைக்க வேண்டும். எப்படி? காலை சகரு முதல் மாலை இஃப்தாரினுடைய நேரம் வரை அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு எதையெல்லாம் தடை செய்தார்களோ, எதையெல்லாம் ஹராம் என்று சொன்னார்களோ, அதை அனைத்தையும் விட்டு தவிர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். குறித்தான உறவுகளே, இந்த ரமலான் மாதத்தினுடைய நோன்பை பாதுகாப்பது ஒவ்வொரு முஃமினுடைய, ஒவ்வொரு முஸ்லீமினுடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பிற்குரித்தான உறவுகளே, ரமலானுடைய நோன்பு பாழாகி போகுமா? ரமலானுடைய நோன்பு பாழாகி போகுமா என்று கேட்டால் ஆம், பாழாகி போகும். எப்படி தெரியுமா? யார் ஒருவன் மனோ இச்சைகளை பின்பற்றக்கூடியவனாக இருக்கிறானோ, யார் ஒருவன் மனோ இச்சைகளை பின்பற்றக்கூடியவனாக இருக்கிறானோ அவனுடைய நோன்பு பாழாகிவிடும். மேலும் யார் ஒருவர் வேண்டுமென்றே ஜமாஅத்தினுடைய தொழுகையை புறக்கணிக்கிறாரோ, வேண்டுமென்றே ஜமாஅத்தினுடைய தொழுகையை புறக்கணிக்கக்கூடியவராக இருக்கிறாரோ அவருடைய நோன்பு பாழாகிவிடும். மேலும் யார் பொய் பேசக்கூடியவராக, பொய்யான காரியங்களில் ஈடுபடக்கூடியவராக இருக்கிறாரோ அவருடைய நோன்பு பாழாகிவிடக்கூடியதாக இருக்கிறது. அண்ணலம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் லம் யதஅ கௌல ஸூரி வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ அன் யதஅ தஆமஹு வ ஷராபஹு. ஒருவன் பசித்திருந்தும் தாகித்திருந்தும் அல்லாஹ்விற்கு எந்த ஒரு தேவையும் கிடையாது, அல்லாஹ்விற்கு எந்த ஒரு தேவையும் கிடையாது. அவன் எப்படிப்பட்டவன் சொன்னா, பேசும் பொழுது பொய்யாகவே பேசுவான், அவன் செயல்கள் அனைத்தும் பொய்யான செயல்களாகவே இருக்கும் என்பதாக அண்ணலம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். குறித்தான உறவுகளே, நம்முடைய நாவை நாம் பாதுகாப்பாக வைக்க வேண்டும். பிறரை பற்றி கோல் சொல்வதை விட்டும், பிறரை பற்றி அவதூறு பேசுவதை விட்டும், பிறரை புறம் பேசுவதை விட்டும் நம்முடைய நாவை பாதுகாத்து கொண்டாலே போதும். இந்த நோன்பை நாம் பாழாக்கி விடாமல் இருப்பதற்கு அதுவே போதுமானதாக இருக்கிற அன்பிற்குரித்தான உறவுகளே, நம்முடைய நாவை நாம் பாதுகாக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். மேலும் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் இந்த ரமலான் மாதத்திலே நோன்பு வைத்த பிறகு எதையெல்லாம் நமக்கு தடை என்று சொன்னார்களோ அது அனைத்தையும் விட்டு தவிர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். அப்படி தவிர்ந்திருப்பதன் மூலமாக அல்லாஹ் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய நோன்பை ஏற்றுக்கொண்டு சொர்க்கத்திலே உயர்ந்த சொர்க்கமாக இருக்கக்கூடிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை தந்தருள் புரிவானாக என்று பிரார்த்தனை செய்தவனாக இந்த உரையை திரையிடுகின்றேன். வ ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.